ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி 31/5/2024 மே மாதம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்று நவமி. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய கரணம் 1:30 3 மணி வரை. இன்றைய திதி இன்று காலை 8:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 வரை சதயம், பின்பு புரட்டாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:22 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய காரணம் இன்று காலை 8:52 வரை கௌளவம், பின்பு இரவு 7:40 வரை தைத்திலம், பின்பு கரசை. இன்றைய சந்திராசமும் புனர்பூசம். இன்றைய ராசி பலன் முதல் ராசியாக மேஷ ராசி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி மிகுந்த நாளாக அமைகிறது. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து செல்வதால் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்கனால அமைதியை பொறுத்த ஒரு அருமருந்து எதுவுமே கிடையாது சொல்லுவாங்கனால அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் அமைதியை இன்று கடைபிடிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி என்பது பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு ஆர்வத்தால் உங்களுடைய கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த எல்லா விஷயமும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த ஆர்வம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில் உங்களுக்கு அமைகிறது. அந்த ஆர்வத்தையும் கொஞ்சம் சரியான வழியில் கொஞ்சம் பயன்படுத்துங்க. தேவையான விஷயங்கள் அந்த ஆர்வத்தை நீங்கள் காமிக்க உங்கள் தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த முன்னேற்றத்தை, குடும்ப சார்ந்த விஷயம் அந்த ஆர்வம் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்வத்தின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலை இன்று ஏற்பட போகுது உங்களுக்கு. மிதுராசி பார்த்தா கொஞ்சம் சுகம் நிறைந்த நாள். நல்ல விஷயத்தை வந்து சக்ஸஸாக முடிச்சுட்டு நீங்கள் ஒரு மனசுக்கும் உடலுக்கும் ஒரு சுகமாக இருக்கக்கூடிய சுகத்தை அனுப்பக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசி வந்து பார்த்தா கொஞ்சம் சினம் நிறைந்த நாள், கொஞ்சம் கோபத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு 8 சனி மாதம் சில விஷயங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை கோபப்படுவதை நீங்கள் குறைத்துக்குவது நல்லது, தேவையான நல்லது. சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. 7 சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா முயற்சியுடையார் இகழ்ச்சியான சொல்லுவாங்க. நாங்கள் முயற்சி கண்டிப்பாக உங்கள் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்லக்கூடிய நிலை இருக்குது. கன்னிராசின்னு பார்த்தா கொஞ்சம் பரிவும் பாசனம் இதெல்லாம் அமைது உங்களுக்கு. பரிவு வேண்டும். அந்த பரிவால் ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கிற அளவுக்கு உங்களை பரிவு போகக்கூடாது. பரிதிப்பதான் பாருங்கள். ஆனால் தேவையானவர்களுக்கு அந்த பரிதாபத்தையும் பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு சிறந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்து பாராட்ட மிகுந்த நாளாக அமைகிறது. நீங்கள் உங்களுக்கு கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த உங்கள் அலுவலகத்தை நீங்கள் செய்கின்ற பணியால் உங்கள் திறமையால் மேலதிகளாக பாராட்டக்கூடிய ஒரு பாராட்ட நிறைந்த ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அந்த பாராட்டை உங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் வேலை செய்வதற்கான ஒரு ஆர்வத்தை அதிகக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் சிக்கல் இருந்த நாளாக அமைகிறது. அதனால் கொஞ்சம் தேவையற்ற பேச்சுகள் விவாதங்களை தவிர்ப்பது நீங்கள் நல்லது உங்களுக்கு. அதனால் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் நாளை எடுப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு தேவையற்ற பழைய விஷயங்களை, சிக்கலான விஷயங்களை மீண்டும் பேசுவதால் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படுறதுனால கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிக்கலை தவிர்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு பார்த்தா கொஞ்சம் வாழ்வு நிறைந்த நாளாக அமைகிறது. நல்ல ஒரு வாழக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப விசேஷங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக வாழ்ந்ததுக்கான ஒரு வாழ்க்கையிலேயே வாழ்ந்ததுக்கான ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் பொறுமையை காக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. 2 சனி பகவான் 7 சனி ஆரம்ப கட்ட காலம் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுத்தவரை பூமியான சொல்ல மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு விடிவு கிடைக்கும். பொறுமையான சில விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸாக முடிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசினி பார்த்தா கொஞ்சம் அசதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பத்துக்கு ஒன்றி சனி பகவான் இருந்தால் தேவையற்ற அலைச்சலால் உடல் மனம் பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைக்கூடிய ஒரு அசதி நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது. மீனராசின்னு பார்த்தா கொஞ்சம் புகழ் நேர்ந்தாலாக அமைப்பது உங்களுக்கு. 12 சனி பகவான் 7 சனியுடைய கிரீதி நிலை இருக்கிறதால உங்களுக்கு சனியோட பரிபூர்ண பார்வை இருக்கிறதால நீங்கள்
இருக்கின்ற எல்லா செயலையும் உங்களுக்கு நல்ல ஒரு புகழும் ஒரு மரியாதையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது என்று உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. அனைத்து ராசியங்களும் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாகவும் அமைது ஆண்டு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.